சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். விபத்து நிகழ்ந்த இடத்தில் தற்போது மீட்பு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். புதுச்சேரியில் வாய்க்கால் தூர்வாரும் பணியின் போது ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரஹ்மான் இணைப்பில் இருக்கிறார். ரஹ்மான், முதற்கட்ட விவரம் என்ன? பிரியா, புதுச்சேரி மரப்பாலம் அருகே வசந்த நகர் இருக்கின்றது. இங்கு பெரிய வாய்க்கால் பகுதியை ஆழப்படுத்தி பக்கவாட்டு சுவர் எழுப்பும் பணி நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையிலே அந்த பகுதியிலே வாய்க்கால் தூர்வாரி கொண்டிருக்கும் போது அருகில் இருந்த ஒரு சுவர் இடிந்து விழுந்ததில் 8 பேர் உள்ளே சிக்கி இருக்கின்றார்கள். இதில் ஒருவரை சடலமாக தற்போது மீட்டிருக்கின்றார்கள். 3 பேர் மிகவும் படுகாயமடைந்து ஆபத்தான நிலையிலே மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். மேலும் இந்த இடிபாடுகளுக்குள்ளே வேறு யாரேனும் சிக்கியிருப்பார்களா என்று தீயணைப்புத் துறையினர் தற்போது தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றார்கள். மேலும் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசாரும் இந்த விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த பணிகளின் போது எத்தனை ஊழியர்கள் ஈடுபட்டிருந்தாங்க பணியில? எல்லாருமே அங்கிருந்து மீட்கப்பட்டுட்டாங்களா? என்ன விவரம்? தற்போதைய நிலவரம் என்னவா இருக்காங்க? அதாவது 12 பேர் இதில் வேலை செய்ததாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. 12 பேர்களில் 8 பேர் தான் இதில் சிக்கியிருக்கின்றார்கள். அதில் ஒருவர் பலியாகி இருக்கின்றார். தொடர்ந்து 3 பேர் மிகவும் தீவிரமாக காயமடைந்ததால் அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். தொடர்ந்து மேலும் 5 பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. தற்போதைய விவரங்களை சொன்னீங்க. நன்றி ரஹ்மான்.